News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அவர் ஒரு பட்டியலை வாசித்திருக்கிறார். இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அவருடைய கட்சிக்கான சொத்தாகவும் அவருடைய குடும்பத்திற்கான சொத்தாக மட்டுமே ஒரு பாரத ரத்னா விருதை மாற்றி வைத்திருந்த பொழுது, நாங்கள் குடிக்கின்ற பொழுது இதை இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவது எந்த அளவில் ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்ல. இல்லை, அதான் நான் சொன்னேன். இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுப்பது என ஆரம்பித்தா இது இப்படித்தான் ஆகும். அதனால தான் கோடி காண்பிச்சேன், இந்த கொடுக்கப்படுகிற முறையிலே சிக்கல் இருக்குன்னு. பிரதமர் பரிந்துரைத்தால் போதும், ஜனாதிபதி இயல்பாக அதை ஏற்பார். இப்போ என்ன சிக்கல்னா, நம்முடைய காங்கிரஸ் நண்பர் அந்த சூழலை சொல்லலாம். 71 எப்படி ஒரு பெரிய எழுச்சியாக இந்திராவுக்கு இருந்த அந்த பிம்பம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நடைமுறையில் என்ன சிக்கல்னா, 55 நேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரதமராக இருக்கும்போது கொடுக்கும் பொழுது அவர் தனக்குத்தானே பரிந்துரை செய்து கொண்டதாக ஆயிடுது. 71 இந்திராவுக்கு கொடுத்தாங்க என்றால் இந்திரா தனக்குத்தானே பரிந்துரை செய்து கொண்டதாக ஆகுது அந்த விதிமுறைப்படி. அதுதான் உள்ள சிக்கல். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இப்போ இவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்கிறாரு நம்ம சேகர். ஆகவே நாங்கள் போட்டிக்கு எங்களுக்கு வேணுங்கிற ஆள் கொடுக்குறோம்யா அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், மாளவியா பற்றி நம்முடைய சரித்திர பேராசிரியர் ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொன்னார். பெரியார் அவங்க குடியரசில் ஒரு சிறு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? மண்ணுருண்டை மாளவியா என்பது தான். அதாவது பிராமணர்கள் கடல் தாண்டக்கூடாது என்பதை மீறுகிறார். எதுக்குன்னா, வட்டமேஜை மாநாட்டுக்கு போய் தன்னுடைய கருத்தை அங்கே வைத்து வாதாடி பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதே நேரத்தில் சாஸ்திரத்தை மீறக்கூடாது என்பதற்காக. என்ன கேட்குறேன்னா, இப்போ இல்லை அவருடைய சமயம் சார்ந்த அல்லது அவருடைய சமூகம் சார்ந்த ஒரு மரியாதை அல்லது அந்த நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, அதை தாண்டி அவர் இந்த தேசத்திற்கு துரோகம் இழைத்தார் அல்லது அவர் மிக கொடுமையான ஒரு மனிதர், அந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாத பொழுது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கையை அவர் பின்பற்றினார் அப்படிங்கிறதுக்காகவே அதை மறுக்கிறது எப்படி சரி? இல்லை, அதுதான் வரேன். அதுலேயே என்ன தெரியுதுன்றா ஒரு பிற்போக்குத்தானே தெரியுதுங்கிறோம். ஐயா, கடல் தாண்டணும் ஐயா, இந்த சாஸ்திரம்லாம் ஆதி காலத்து இது. ஆனால் இந்த காலத்தில் கடல் தாண்டணும்னு சொல்ல முடியல அவரால். ஆகவே அது எப்படி சமாளிக்கிறாருன்னா, இந்த பாருங்க, நான் போகும்போதே பாரத மண்ணோடு தான் போகிறேன், ஆகவே கடலே தாண்டலைங்கிறாரு. ஏன்னா கடல் தாண்டும் போதே மண் என் கையில் இருக்குன்னு. அந்த அளவுக்கு அவர் ஒரு பிற்போக்குவாதி என்பதற்காக சொல்ல வரேன். தவறான சாஸ்திரங்கள் இருந்தால் அதை நான் மீறுவேன், அதை திருத்தணும்னு போராடாதவர். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இல்லை, முடிச்சிடறேன். இப்போ நீங்கள் சொன்ன இது, இப்போ இந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு போய் வந்தபோது என்ன பிரச்சனை வருது தெரியுமா? வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதிய இதை சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கான இடங்கள் ஒதுக்கீடு வருது, இடஒதுக்கீடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு என்று கொண்டு வர்றாங்க. அதை இரண்டையுமே கடுமையாக எதிர்த்தவர் மாளவியா. அளவிலான குற்றச்சாட்டுகளுக்கு முதலில் நம்முடைய சேகர் அவர்களுக்கு நம்ம மறுப்ப கேட்கலாம். சேகர், இவங்க கேட்கல இல்ல எப்படி மறுத்தார் என்பதை சொல்லிட்டு நீங்க நண்பர்கிட்ட கேளுங்க. சேகர் என்ன அவர் முடிச்சிட்டு ஒரு நிமிடம் அவர் முடிச்சிட்டோம். அவர் கடுமையாக இந்த ரெண்டையும் எதிர்க்க போய், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த தனி இடஒதுக்கீடு போன்றவற்றை எதிர்க்க போய் அவரை இணங்க வைக்கவும் தான், நாட் ஓன்லி அம்பேத்கரை மட்டும் இல்லை, இவரையும் இணங்க வைக்கவும் தான் ஏரவாடா சிறையில் 1932 காந்தி அந்த கடுமையான உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் 2 பேர் இறங்கி வந்தாங்க. புனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது காந்தி அல்ல, அம்பேத்கரும் மாளவியாவும். நிச்சயமா. அதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளும் அதில் இருக்கும். இரட்டை குடியுரிமை பெறுவதில் தொடங்கி இரட்டை வாக்குரிமை பெறுவதில் தொடங்கி பல்வேறு சர்ச்சைகள் அதில் இருக்கின்றன. திரு சேகர் அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பிற்போக்குவாதி, மூட நம்பிக்கைகளை கையாண்டவர், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட்டவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர், இது போன்ற குற்றச்சாட்டுக்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வாஜ்பாயை பற்றி இங்கே அவர்கள் எந்த விமர்சனத்திற்குள்ளும் இன்னும் உள் செல்லவே இல்லை. இங்கே மதன் மோகன் மாளவியாவை பற்றிய விமர்சனம் மட்டுமே தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விமர்சனங்கள் எல்லாம் உங்களால் மறுக்க இயலுமா? முற்றிலுமாக இல்லை, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது மண்ணுருண்டை கொண்டு போனதை அண்ணன் அழகாக சொன்னார், அருணன் ரொம்ப அழகாக சொன்னார். மண்ணுருண்டை கொண்டு போனதை தவறாக சொல்லுகின்ற அவருடைய மத நம்பிக்கையை, அவருடைய ஜாதி நம்பிக்கையை தவறாக சொல்லுகின்ற அருணனாலே இந்தியாவிற்கு சம்பந்தம் இல்லாத, இந்திய மரபுக்கு சம்பந்தம் இல்லாத, இந்தியாவினுடைய உடைக்கு சம்பந்தம் இல்லாத இஸ்லாமியர்களுடைய உடையை பற்றி சொல்ல முடியுமா? அது அரேபியாவிலிருந்து தானே வந்தது என்று சொல்லுவதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா? அரேபிய உடைக்கும் இந்திய உடைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுகின்ற தைரியம் அவருக்கு இருக்கிறதா? இருக்காது. அது மட்டுமல்ல, பிராமணர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் போன அவர் பிராமணருடைய ஜாதியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்.
அந்த கவுட பிராமின் அவரை ஜாதி பிரஷ்டம் செய்தது. ஜெகஜீவன் ராம் என்கின்ற மாணவராக இருந்தபோது, அவருடைய ஹாஸ்டலில் இருந்தபோது அவருடைய தட்டை அவரே கழுவுவதும், உயர் ஜாதிக்காரர்கள் அவருடைய தட்டை மற்றவர்கள் கழுவுவதுமாக இருந்தபோது பார்த்து கொண்டிருந்த மாளவியா தானே அந்த தட்டை எடுத்து கழுவி ஜெகஜீவன் ராமை இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவராக மாற்றினார் என்பது சரித்திரம். ஆகவே வேறு மதங்களிலே உள்ள மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தெம்பும் தைரியமும் திராணியும் இவர்களுக்கு இருக்குமானால் மதன் மோகன் மாளவியாவை சொல்லலாம். அது கூட தவறு. அவர் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தார் என்பது சரித்திரம். அவர் கம்யூனல் அவார்டுக்கு எதிராக இருந்தார். அவர் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எதிராக இருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இல்லை. அன்றைக்கே காங்கிரஸிலே முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எதிர்த்தவர் அப்படிங்கிறவருக்கு சேகர் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர் அப்படிங்கிறது கூட அன்றைக்கு சுதந்திர போராட்டமே அதை வைத்துத்தான் நடந்தது. முகமது பாருங்க, ஒன்றை கவனியுங்கள். நீங்க 47க்கு பின்னாலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று முகமது அலி ஜன்னா சொன்னதை காங்கிரசினுடைய பெருந்தரப்பு எதிர்த்தது. இந்திய சுதந்திர போராட்டமே பிரிவினை அல்ல, சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நடந்தது. ஆகவே ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் அதை எதிர்த்தான். அதிலே மாளவியா இருக்கிறார், அதிலே மகாத்மா காந்தி இருக்கிறார், அதிலே ஜவஹர்லால் நேரு இருக்கிறார், அதிலே பட்டேல் இருக்கிறார், நவ்ரோஜி இருக்கிறார். சுருக்கமாக இப்படி வச்சுக்கலாமா? இவர்கள் எதையெல்லாம் குற்றச்சாட்டுகளாக, இவர்கள் எதையெல்லாம் விமர்சனங்களாக முன்வைக்கிறார்களோ எதிர்த்தார்கள். இன்னைக்கு நீங்க அந்த சப்ப கட்டலாம் கட்டாதீங்க. திருசேகர் ஒரு நிமிடம். திருசேகர் ஒரு நிமிடம். சரித்திரத்தை மாற்ற முடியாது. திருசேகர் ஒரு நிமிடம். இப்ப இவங்க எதையெல்லாம் குற்றச்சாட்டுகளாக வைக்கிறார்களோ, எதையெல்லாம் விமர்சனங்களாக வைக்கிறார்களோ அதுவே தகுதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இவர்கள் எதையெல்லாம் குற்றச்சாட்டு என்று சொல்கிறார்களோ, எஸ் அதெல்லாம் தாங்க தகுதி. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் பாஜக கொடுத்திருக்கிறது. அப்படி வச்சுக்கலாமா? சுதந்திர போராட்டம் எப்படி நடைபெற்றது? இந்திய சுதந்திர போராட்டம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நடைபெற்ற போது, ஆங்கிலேயனுக்கு எதிராக நடைபெற்ற போது, ஒரு குரூப் தனி நாடு கேட்ட போது அதை மொத்த காங்கிரஸ் எதிர்த்தது. 42 குட்டி இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு பிறகு, 45 46க்கு பிறகு இது வலுப்பெறுகின்ற போதுதான் இதை பற்றி விவாதம் நடந்தது. ஆகவே இதை எதிர்த்தவர்கள் எல்லாம் மத விரோதிகள் அல்ல, மத சார்பின்மைக்கு எதிரானவர்கள். அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்களை களங்கப்படுத்தாதீர்கள். இன்னும் கூட பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சேகர் தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பேசலாம். மூட நம்பிக்கைகளின் பிறப்பிடமாக அல்லது மூட நம்பிக்கைகளுடைய அதற்கான ஒரு இடம் கொடுத்தவராக மாளவியா இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இங்கே வரலாற்று ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள். அப்படி இல்லை, அவர் அதனால் மட்டுமே அந்த சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சேகர் வைத்திருக்கிறார். நிறைவே மாறுபடுகிறார் நினைக்கிற மங்களம் முருகேசன். நிச்சயமா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிச்சயமா உங்களிடமிருந்து தொடங்கலாம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாரத ரத்னா சர்ச்சை குறித்த விவாதத்தை தொடரலாம்.